القانتات والصادقين والصادقات. السلام عليكم ورحمة الله وبركاته. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவருமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்யும். நாம அடிக்கடி உபயோகிக்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நல்ல காரியம் நடந்தாலும் சரி, கெட்ட காரியம் நடந்தாலும் சரி, இந்த வார்த்தையை நாம உபயோகிக்கணும். அது அர்த்தம் என்னன்னு கேட்டா, நாங்கள் அல்லாஹ்வுக்கே உரியவர்கள், நாங்கள் அவனிடமே திரும்ப செல்ல வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கு அர்த்தம். இது என்னன்னு கேட்டா, ரப்புல் ஆலமீன் படைச்சது அவனுடைய ரூஹ ஊதி நம்மளை படைச்சிருக்கிறான். ஆக நம்மளுடைய உயிர் உடமை அத்தனையும் ரப்புக்கே உரியது. இது அதிகமான அறிஞ்சுக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது இந்த வார்த்தையை நம்ம சொல்லி ஆறுதல் அடைகிறதுக்கு இஸ்லாமிய மார்க்கத்துல மட்டுமே ஒரு பொக்கிஷமாக நம்ம கருதக்கூடிய வார்த்தை இது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது சொல்லிட்டா நமக்கு மன அமைதி பெறும். வேற எந்த மதத்திலையும் இல்லாத ஒரு அற்புதமான ஒரு செய்தி இது அர்த்தத்தை விளங்கி நம்ம சொல்லக்கூடியதுதான். ஆகவே நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, நம்ம எந்த விஷயத்தை பத்தியுமே பெரிய அளவுல கற்பனை பண்ணிக்கிட்டு துவண்டுறக்கூடாது. நமக்கு நன்மை வரும் பட்சத்துல அளவுக்கு அதிகமாக சந்தோஷப்படவும் கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா, ஒவ்வொரு செயலும் அவனுடைய கட்டளைப்படிதான் நடக்குது. மரத்துல இருக்கிற இலை உதிர்றதும் அவனுடைய கட்டளைப்படிதான் உழுது. கல்லுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு விதை முளைச்சு மரமாவதும் அவனுடைய கட்டளைப்படிதான் நடக்கும். இதை நாம உணரணும். நம்மால ஒன்றும் ஆக போறது இல்லை, படைச்ச ரப்புலாலதான் எல்லாமே நடக்குது. நான் தான் சம்பாதிச்சேன், நான் தான் ஊட்ட கட்டினேன், நான் தான் கார் வாங்கினேன், பங்களா வாங்கினேன்னு சொல்றது, பெருமை அடிக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தான். அவனுடைய அருள் இல்லாம, அவனுடைய கிருபை இல்லாம நம்மளால இதை ஒரு காலமும் செய்ய முடியாது. எவ்வளவோ பெரிய அறிவாளிகள் பஞ்சத்திலையும் பசிலையும் இருக்கலாம். ஏன் அறிய வச்சு பெரியாள முடியாதா? எவ்வளோ முட்டாள்கள், ஒன்றும் தெரியாத முட்டாள்கள் அடுக்குமாடி கட்டிக்கிட்டே போறான். இதுல இருந்து என்ன வேணும்? ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வகையில சோதிக்கிறான். சோதனையில நம்ம வெற்றி பெறணும் சொன்னா என்ன செய்யணும்? சபூர் செய்யணும். நல்ல விஷயங்களுக்கு துணை போகணும், கெட்ட விஷயங்களுக்கு தடை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம இருக்கும்போது நம்ம படைச்ச இறைவன் நமக்கு மீது கருணை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப சாதாரணமா என்னன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு பொருளை கொடுக்கறான்னு சொன்னா யாரு கொடுக்குறான்? இந்த பொருளை உனக்கு கீழே உள்ளவங்களுக்கு உதவி செய்யன்னு சொல்லி கொடுக்குறான். அவன் கொடுக்கிற பொருள். இவன் என்ன பண்றான்? கையை இறுக்கி மூடிக்கிறான், கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு சில பேர் அவங்களுக்கு வரக்கூடியதை நல்ல முறையில செலவு செய்யறாங்க, நல்லடியார்களா ஆகுறாங்க. இறுக்கி பிடிச்சவன் பாடு மறுமையில எல்லாம் இறுக்கி பிடிச்சிடும். அந்த மாதிரி செயல்களை நம்ம வெறுக்கணும். அந்த மாதிரி நபர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ரப்பு கொடுக்கறது உனக்கு மட்டும் இல்லப்பா, உனக்கு கீழே இருக்கிற ஏழை மக்கள், உன் குடும்பத்தாரு கஷ்டப்படுற உன் குடும்பத்தாரு, அக்கம் பக்கத்தார்களுடைய கஷ்டங்களை நீக்கிறதுக்கு தான் உங்ககிட்ட பொருளாதாரத்தை கொடுக்குறான். நீ இப்படி கையை இறுக்கி வச்சுக்கிட்டு செலவு பண்ணாம இருந்தேன்னு சொன்னா இதுக்கான பலன் ரொம்ப கடுமையா இருக்கும். அல்லாஹ்வுடைய கிருபை உனக்கு வேணும்னு சொன்னா இதை நீ தர்மம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
சொல்லணும், சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஏன்னு கேட்டா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல விரவுன் எவ்வளவு கொடுங்கோலனா இருந்தான். அந்த நேரத்துல ஆமான்ங்கிறவன் என்னன்னு கேட்டான் அல்லாஹ் பொக்கிஷங்களை அள்ளி கொடுத்திருந்தான். அவன் என்ன பண்ணான், அவனுடைய பொக்கிஷங்களுடைய சாவியை சுமக்கிறதுக்கு பல பேர்களை வச்சிருந்தான். மிடுக்கா உடையாணி இருந்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நடந்துகிட்டு யாருக்கும் நல்லது செய்யறது. அப்போ அந்த இதுல உள்ள ஒரு சில பேர் சொல்றாங்க, யாருமே நீ அகம்பாவத்துல அடையாத, நீ உனக்கு கொடுத்த செல்வத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கணும். இவன் என்ன சொன்னான், அல்லாஹ் எனக்கு கொடுத்தான், நான் சம்பாதிச்சது என்னுடைய அறிவுனால நான் சம்பாதிச்சேன். கடைசியில ரப்பு என்ன செஞ்சான், அவனுடைய கோவப்பாடு எல்லாத்தையும் பூமிக்குள்ள ஒரே சொல்வா சொல்லிட்டான். எங்க அவன் காசு எங்க, பணம் எங்க, பங்களா எங்க, அவனுடைய மெடுக்கு எங்க, அவனுடைய கம்பீரம் எங்க, அவனுடைய கர்வம் எங்க, எல்லாம் முடிவு. இது எதை உணர்த்துது, அநியாயம் பண்ணுவன், கர்வம் பிடிச்சவன், கர்வத்தை நீக்கி தெளிவுபட்டு இஸ்லாமிய மார்க்க சட்டப்படி அல்லாஹ் சொன்னபடி தானம் தர்மாவை செஞ்சு மறுமையில வெற்றி பெறணுங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்குறதுக்காக முன்னெச்சரிக்கையா அந்த மாதிரி செயல்களை எல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சுக்கிறான். இதையும் பார்த்து திருந்தாதவங்க மறுமையில நஷ்டவாளிகளா இருக்காங்க. ஆகவே நண்பர்களை, சகோதரிகளை, அருமை பெரியவர்களை, இருக்கிற காலத்துல நம்மளால என்ன செய்ய முடியும் அந்த மாதிரி நல்ல காரியங்களை செய்யணும். கஷ்டமான சூழல் ஏற்படும் போது அல்லாஹ் சொல்லி கொடுத்த இன்னால் இல்லாகிவா இன்னா இலைக்கு ராஜிங்கிற வார்த்தையை சொல்லி மன அமைதி பெறணும். மன அமைதி பெற்றோம்னா நம்ம எல்லாம் ரப்பு கொடுக்குறோம், ரப்பு எடுத்துக்கிறோம். அவனுடைய பொருள், அவனுடைய உயிர், அவனுடைய செல்வம் நம்ம கையில ஒண்ணுமில்லை. நம்ம கொண்டு வந்தது ஒண்ணுமில்லை, கொண்டு போறது ஒண்ணுமில்லை. நம்ம கொண்டு போறது நற்செயல்கள், நம்ம செய்த தானம் தர்மங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு திரும்ப திரும்ப வரக்கூடிய எத்தனையோ வகைகளான ஒரு தர்மங்கள் இருக்குது. அதையெல்லாம் உணர்ந்து தொடர்ந்து நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்கள்ல ஈடுபட்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ரப்புல் ஆலமீன் உங்களை என்னையும் ஆக்கி அருள்வான் என்று கூறி இந்த சிற்றுரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி